ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி சமையல். இன்னைக்கு சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ சிக்கன், அப்புறம் 2 கப் பாஸ்தா, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், 1/2 கிலோ தக்காளி, 3 பெரிய வெங்காயம், ஸ்வீட் கார்ன் பாதி, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இவ்வளோ. இப்போ பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சோன்னா பாஸ்தா உள்ள வெந்துடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். தக்காளியை வெட்டி தனியாக வச்சுக்கலாம். பச்சை மிளகா 2 அடக்கி வச்சு ரெண்டு கப் சிக்கனில் 1 கப் சிக்கன் மட்டும் சின்னதாக வெட்டி வச்சுட்டு சின்னதாக வெட்டினா போதும். பூண்டு வீடியோவில் காமிக்கல. இப்போ சின்ன தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் சிக்கனை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடானோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றிக்கலாம். அரைச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சது உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சிக்கன் ஊற்றி எடுக்கலாம். இந்த கட் பண்ண சிக்கன் கொஞ்சம் வெந்த உடனே அரைச்ச சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணிலாம் வற்றிடுச்சு. நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி ரெடி. பாஸ்தா ரெடி. இறக்கிடலாம். கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கலாம். கொத்தமல்லி தலை ஓகே. சிக்கன் பாஸ்தா ரெடி. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க.